எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீ விஸ்வநாதாஷ்டகம். இதுல ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி 8 மெயின் ஸ்லோகாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் பலஸ்ருதி. இத மகரிஷி வியாசர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்லோகாவோட 4வது பாதத்துல பாத்தீங்கன்னா வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் அப்படின்னு. வாராணசியில வாசம் செய்யக்கூடிய விஸ்வநாதரை, அதாவது காசியில வாசம் செய்யக்கூடிய விஸ்வநாதரை நான் பஜிக்கிறேன், வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். வாங்க இப்ப தாத்பரியம் என்னன்னு பார்க்கலாம். சிவனோட தலையில ஜட்டாமுடி இருக்கு. அது அலங்காரம் செய்யும் விதத்துல கங்கா நதி வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது, அழகாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரமாக கௌரி தேவி சிவனோட வலது பாகத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். சிவன்னா நாராயணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு சிவன் காமதேவனோட கர்வத்தை அழித்தார். நான் இப்பேற்பட்ட அந்த சிவனை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவனோட குணங்கள் எல்லாம் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதை தாண்டி இருக்கக்கூடிய பல விஷயங்களா இருக்குது. பிரம்மா விஷ்ணு போன்றவர்கள் எல்லாம் சிவனுக்கு சேவை செய்கிறார்கள். சிவனோட அணிகலனம் பத்தி சொல்றாங்க. சிவன் சர்ப்பத்தையே தன்னோட கையில ஆபரணமா சூட்டி கொண்டிருக்கிறார். புலித்தோல் எடுத்து தன்னோட வஸ்திரமா அணிந்து கொண்டிருக்கிறார். தலையில ஜடாமுடி, 3 கண்கள் உடையவர். எப்பொழுதுமே தன்னோட பக்தர்களுக்கு வரம் கொடுக்கும் விதத்துல கையில வரமுத்ரா வச்சிட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, பாசம், அங்குஷம், திரிசூலம் எல்லாத்தையும் தன்னோட கைகளில் வச்சிட்டு இருக்காரு. எல்லா உயிரினங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் சிவன். அந்த விஸ்வநாதனை நான் வணங்குகிறேன். தலையில பிறை சந்திரனை ஆபரணமாக சூட்டி கொண்டிருக்கிறார். தன்னோட 3வது கண்ணாக இருக்கக்கூடிய நெற்று கண்ணை திறந்து காமதேவனை பஸ்பம் செய்தார். காதில் நாகராஜனையே ஆபரணமாக சூட்டி கொண்டிருக்கிறார். அது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சிவன் எப்படி யானைக்கு ஒரு சிங்கமோ, எப்படி நாகத்துக்கு கருடனோ, அதே போல் பாவம் செய்தவர்களுக்கு ஒரு சிங்கமாகவும் கருடனாகவும் இருக்கிறார். அவர் காட்டுத்தீ போல் மனிதர்களுக்கு உள்ள எல்லா கஷ்டங்களையும், மூப்பையும், மரணத்தை போன்ற எல்லாவற்றையும் அழிக்க வல்லவர் சிவன். எல்லாவித குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பவர் சிவன். பரமானந்தத்தின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவர். ஆத்மா ரூபமாக வசிக்கக்கூடியவர். நான் இந்த விஸ்வநாதரை வணங்குகிறேன். எல்லா விதமான என்னோட ஆசைகளையும் துறந்து மித்தவர்களை பற்றி சொல்லக்கூடிய குறைகள் எல்லாம் விட்டு எந்த விதமான துர்ச்செயலையும் செய்யாமல் எப்பொழுதுமே மனதில் உன்னையே தியானித்து எனது ஹிருதய கமலத்தில் வாசம் செய்யக்கூடிய சிவனை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்தோத்திரத்தை யார் சான் பண்றாங்களோ அவங்களுக்கு நல்ல கல்வி, நல்ல ஆரோக்கியம், பரமானந்தம், புகழ் எல்லாமே வந்து சேரும். கடைசியா மோட்சமும் கிட்டும் அப்படின்னு சொல்லி பலஸ்ருதிய முடிக்கிறாங்க. வாங்க இப்ப நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை கத்துக்கலாம். அத ஸ்ரீ விஸ்வநாதாஷ்டகம். கங்கா தரங்க ரமணீய ஜட்டா கலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமபாகம் நாராயண பிரியமனங்கமதாபஹாரம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம். வாசாமகோச்சரமநேக குணஸ்வரூபம் வாகீஷ விஷ்ணு சுரசேவித பாதபீடம் வாமேன விக்கிரஹவரேண கலத்ரவந்தம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம்.
भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गम् व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रम् पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। शीतांशुशोभितकिरीटविराजमानम् भाले क्षणानलविशोषितपञ्चबाणम् नागाधिपारचितभासुरकर्णपूरम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपराजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कलमात्मरूपम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। रागादिदोषरहितं स्वजनानुरागम् वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायम् माधुर्यधैर्यसुभगं गरलाभिरामम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। आशां विहाय परिहृत्य परस्य निन्दां पापेरतिं च सुनिवार्य मनः समाधौ आदाय हृत्कमलमध्यगतं परेशम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम्। वाराणसीपुरपतेस्तवनं शिवस्य व्याख्यातमष्टकमिदं पठते मनुष्यः विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिम् सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम्। विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। इति श्रीमहर्षिव्यासप्रणीतं श्रीविश्वनाथाष्टकं सम्पूर्णम्।